வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ். இன்றைக்கி நம்ம வீராஸ்க்கு வந்திருக்கோம். வீராஸில் இப்போது கிறிஸ்மஸ்க்காக புது வெரைட்டிஸ் எல்லாம் வந்திருக்கு, அதை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், வீராஸில் நமக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் விஷஸ் சொல்லி புதுசாக போர்டு போட்டிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இங்கே கிறிஸ்மஸ்க்காக என்னென்ன மாதிரி சாரீஸ் இருக்கலாம் பார்க்கலாம். கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காக நிறைய வெரைட்டியான சாரீஸ் எல்லாம் வந்திருக்கு. எல்லாம் புது ஸ்டாக் இருக்குது. என்ட்ரன்ஸ் எதிரில் புதுவிதமான சாரீஸ் எல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான ஐட்டம் எல்லாம் வந்திருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். அந்தளவுக்கு சாரீஸ் எல்லாம் இங்கே மாட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கிறிஸ்மஸ்க்காக ஒயிட் சாரீஸ் மற்றும் கிட்ஸ்க்காக ஒயிட் ஃப்ராக்ஸ் எல்லாம் போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம ஒயிட் சாரீஸ் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நமக்கு சாரீஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் நமக்கு கிட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இப்போ ஒயிட் சாரீஸ் மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் குழந்தைங்களுக்கான ஒயிட் கவுன் எல்லாம் என்ன மாதிரி இருக்குதுன்னு நம்ம அடுத்து பார்க்கலாம். இங்கே நம்ம பூனம் சாரீஸ் இருக்கிற செக்ஷனில் இருக்கும். ஸோ நம்ம இங்கே ஒயிட் சாரீஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டப்போ இங்கே இருக்குது கொஞ்சம் பாருங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் அவங்களுக்கு கேட்டோம். இங்கே ஃபஸ்ட்டு கவுண்டர்லேயே நமக்கு ஒயிட் சாரீஸ் எல்லாம் சிலது வச்சுருந்தாங்க. இதில் வந்து நிறைய வெரைட்டியான ஒயிட் சாரீஸ் இருந்தது. இதில் நமக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஒயிட் செம்கி இருக்குது, பிளெயின் இருக்குது. ஃபஸ்ட்டு சாரீ வந்து இது ஃபுல் ஒயிட் இருக்குது. ஸோ இதில் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் அப்படியே வரும். இது 365 ரேட்டில் கொஞ்சம் ஷைனிங்காக இருந்தது. இந்த கிளாத்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்கள், அந்த புடவையிலேயே ஒயிட் கலரில் நமக்கு லைட்டாக டிசைன் மாதிரி வரும். இந்த கிளாத் நல்லா இருக்குது, சூப்பராக. நைலக்ஸ் சாரின்னு சொல்லுவாங்க முந்தியெல்லாம், அந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. சூப்பரான கிளாத் மெட்டீரியல் இது, நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. புடவை ஃபுல்லாக அந்த டிசைன் இருக்குது. அடுத்து இன்னொரு சாரீ பார்த்தோம். இது நல்லா ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் வச்சுருந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த ப்ளவுஸு கூட நமக்கு ஸ்டோன் ஒர்க் டிசைன் வந்திருக்கு. இந்த ஃபோட்டோவில் இதை நம்ம பார்க்கலாம் பாருங்கள். நமக்கு எவ்வளோ கிராண்டாக இருக்குது. கைக்கு மட்டும் ரவுண்டாக இந்த ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. புடவையில் ஒயிட் ஸ்டோன். ஸோ ஒயிட் சாரியில் ஒயிட் ஸ்டோன் இருக்குது. நல்லா திக்காக சின்ன ஸ்டோன் ஒர்க்கு சூப்பராக இருக்குது இந்த சாரீ. அதுவும் இந்த ஸ்டோன் ஒர்க் பார்டர் மாதிரி வந்திருக்கு. புடவை ஃபுல்லாக டபுள் சைடு இருக்குது. ஸோ இது ஒயிட் சாரின்றதால நம்ம அதிகமாக எடுத்து பிரிக்க முடியல. அதனால் நமக்காக 1-2 பிரித்து காட்டினார். ஸோ எல்லாமே கவர் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நமக்காக எடுத்து காட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த சாரியில் ஃபுல்லாக சின்ன ஒயிட் ஸ்டோனு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. டபுள் சைடில் இருக்குது. கிளாத்தில் ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே இருக்கிற ஐட்டம்லேயும் இதுதான் காஸ்ட்லியான ஐட்டமாக இருந்தது. ஸோ 245லேருந்து நமக்கு 740 வரைக்கும் இங்கே வச்சுருந்தாங்க. இது வேறு டிசைன். இது நிறைய ஒயிட் சாரிலேயே வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் இருந்தது, ஒயிட் எம்ப்ராய்டிங் இருந்தது, ஒயிட் பிரிண்ட் இருந்தது. அதனால் நமக்கு வீடியோவில் இந்த அளவுக்கு தான் தெரியும். நம்ம நேரில் போய் பார்க்கும்போது நல்லா கிளியராக தெரியும். ஆனால் நான் முடிஞ்ச வரையும் நான் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ஃபுல்லாகவே ஒயிட் இருந்தது, பிளெயின் ஒயிட் சாரீ இது. ஸோ எந்த ஒரு டிசைன் எதுவும் இல்லை, ஆனால் நல்லா குவாலிட்டியாக இருந்தது. சிந்தட்டிக் சாரின்னு நினைக்கிறேன். இது 4 விதமான மெட்டீரியல். இந்த ஒயிட் சாரியில் ஒயிட் கலர் எம்ப்ராய்டிங் ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த அக்கோபா டிசைன் சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ ஒயிட்லேயே ஒயிட் இருக்கிறதால நமக்கு வீடியோவில் இந்த அளவுக்கு தான் தெரியுது. இந்த சாரியில் நமக்கு கலரில் எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதனால் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது. இதில் வந்து நமக்கு ஃபுல்லாக ஜெரி பார்டர் இருக்குது. இது கீழ்ப்பக்கம் இருக்கிற பார்டர் கொஞ்சம் பெருசாகவும் மேலே வர பார்டர் கொஞ்சம் சின்னதாகவும் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இந்த சாரி ரொம்ப சூப்பராக இருந்தது. வேர் பண்ணால் ஒரு பட்டுப்புடவை லுக்கு வரும், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. புடவை ஃபுல்லாக ஒயிட் இருந்தது. மேலேயும் கீழே இந்த மாதிரி பார்டர் இருந்தது. மேலே சின்ன பார்டராகவும் கீழே பெரிய பார்டர் இருந்தது. இதுக்கு வந்து முந்தி இல்லை, அதே மாதிரி செப்பரேட்டாக ப்ளவுஸும் இல்லை. ஸோ இது ரன்னிங் ப்ளவுஸாக இருக்கும். நமக்கு வேணும்னா ப்ளவுஸ் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கட்டலாம். இதுக்கு மேட்சிங்காக நமக்கு கோல்டு கலரில் ப்ளவுஸ் அந்த மாதிரி போடலாம். இல்லைன்னா இதில் இருக்குமா பார்க்கணும். அவர் அதில் தனியாக நமக்கு கட்டிங் பீஸாவோ டிசைனாவோ இல்லை. ஸோ அதனால் நமக்கு இது வந்து செக் பண்ணணும். ஆனால் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது இந்த சாரீ. இது எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு கவுண்டர்லேயே இருக்குது ஷெல்ஃபில். இந்த மாதிரி சாரீஸ் வீராஸில் நிறைய இடத்துல இருக்குது. பட் இவங்க வந்து என்ட்ரன்ஸ்லேயே கொஞ்சம் 4-5 டிசைன் வச்சுருந்தாங்க.
ஸோ நம்ம இங்கேயே வாங்கலாம், இல்லை நம்ம கடையில் ஃபுல்லாக கூட போய் பார்க்கலாம். நான் இன்னும் இங்கே வேறு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு கேட்டேன். இங்கே இந்த அளவுக்கு வச்சுருக்கோமா? ஆக்சுவலாக இது இந்த கவுண்டர் கிடையாது, கிறிஸ்மஸ்க்காக இங்கே கொஞ்சமாக வச்சுருக்கோம். மற்றதெல்லாம் அங்கே ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்க சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த ஆப்போசிட்க்கு போகலாம். இங்கே டெலிவரி கவுண்டருக்கு பக்கத்தில் ஒரு செக்ஷன் இருக்கும், காட்டன் சாரீஸ் எல்லாம். இதுக்கு முன்னே நம்ம இந்த செக்ஷன்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அங்கே வெளியவே மாட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த டிசைன் வெரைட்டிஸ் இங்கே இருக்குது. இதில் வந்து நமக்கு பார்டர் மேலே எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி இருக்குது. ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் பிரிண்ட்டுன்னு வெரைட்டியாக இருந்தது. ஸோ ரேட்டு கூட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட். இது அதே மாதிரி ஒயிட்டில் கலர் பார்டர் இருக்கிற மாதிரி கூட இருந்தது. இது வந்து நமக்கு ஒயிட் ஜெரியில் நமக்கு பார்டர் மேலே ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் இருக்குது. கலராக எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி வரும். இன்னும் வேறு என்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு கேட்டால் இன்னும் 2-3 வெரைட்டி எடுத்து காட்டினார். இங்கே ஒயிட் அண்ட் பிளாக்கில் கூட சாரீ இருக்குது. ஆனால் நம்ம ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கிறத மட்டும் பார்க்கலாம்னு நினச்சேன். பாருங்கள், இதுவும் அந்த மாதிரி தான். கீழே வந்து நமக்கு ஆஷ் கலர் மாதிரி கொஞ்சம் லைட்டாக பார்டர் கொடுத்துருக்காங்க, டபுள் சைடு பார்டர். இது புடவை ஃபுல்லாக பிளெயினாக இருக்குது. இந்த மாதிரி சாரீஸில் மோஸ்ட்லி ப்ளவுஸ் ஃபுல் ஒயிட் வருது. ஒரு சில ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் நமக்கு கொஞ்சமாக டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த சேரீயில் நமக்கு கோல்டு கலர் செம்கி ஒர்க்கு பார்டர் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபுல்லாக லைட்டாக டிசைன் வருது, அதில் கோல்டு கலர் செம்கி ஒர்க் இருக்குது. இது ஒயிட்டில் நமக்கு கலர் பார்டர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சேரீயில் இந்த கவுண்டரில் இருந்தது. இன்னும் சில ஒயிட் சாரீஸ்க்கெல்லாம் ஒயிட்லேயே ஒயிட் கலர் செம்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம வீடியோவில் கண்டிப்பாக நமக்கு தெரியாது, அந்தளவுக்கு இருந்தது. ஸோ இன்னும் இங்கே வேறு என்னென்ன கவுண்டரில் என்னென்ன ஒயிட் சாரீஸ் இருக்குதுன்னு பார்த்தேன். இங்கே சென்டரில் நிறைய கவுண்டர்ஸ் இருக்கும். அந்த இடத்துல இந்த ஒவ்வொரு கவுண்டரில் ஒவ்வொரு விதமான சாரீஸ் இருந்தது. இது ஃபுல்லாக பிளெயின் இருந்தது. இது பார்டர் கலர் பார்டர் இருக்குது, அதுக்கு மேலே நமக்கு டிசைன் வந்திருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு ஒயிட் சாரீ மாட்டியிருந்தாங்க. இதில் ஃபுல்லாக நமக்கு கோல்டு கலர் மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் மாதிரி இருந்தது. இந்த சாரீஸ் வந்து ஃபுல்லாக பிளெயினாக இருக்குது, லைட்டாக பார்டர் கொடுத்துருக்காங்க. நிறைய சாரீஸ்க்கு நமக்கு ஃபோட்டோ கூட வரும். ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஒரே மாதிரி சாரீஸ் தான். பார்டர் மேலே ஒயிட் கலர் செம்கி ஒர்க் இருக்குது. இதில் இந்த சாரியும் நல்லா சூப்பராக இருந்தது பாருங்க. இதில் ஒயிட் கலர் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒன்றுமே தெரியல, நான் எவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்த்தா கூட நமக்கு அந்த கிளாரிட்டி வரலை. அதனால் நீங்கள் இந்த மாதிரி சாரி நீங்கள் நேரில் போய் பார்த்தா தான் அதனுடைய இது தெரியும். ஏன்னா இதில் நம்ம ஃபுல் ஒயிட் தான் இம்பார்ட்டண்ட். இதில் நான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் எடுத்திருக்கேன். ஒயிட்டில் ஒயிட் செம்கி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்சமாக மின்னிட்டே இருந்தது அது. ஆனால் நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஃபுல் ஒயிட் சாரி மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒரு சாரி இருந்தது. இதுலேயும் அதே மாதிரி ஒயிட் செம்கி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஒயிட் சாரியில் லைட்டாக எம்ப்ராய்டிங் ஒர்க் மாதிரியே பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. பார்டர் மாதிரி புடவை ஃபுல்லாக வருது. ஸோ காட்டன் சாரீஸ் இது. ஒயிட் சாரீ வந்து நிறைய மெட்டீரியல்ஸில் இருந்தது நமக்கு. ஸோ அதே மாதிரி காட்டன்லேயும் இருக்குது. பூனம், சில்க் காட்டன், சிந்தட்டிக், கிரேப் சாரீ மாதிரி இருந்தது. அது இன்னொன்று ஆர்கண்டியில் கூட இருந்தது. இதில் வந்து நமக்கு ஒயிட் சாரீக்கு பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அந்த பேட்ச் ஒர்க் கலரில் நமக்கு ப்ளவுஸ் வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோவில் காட்டன் பேட்ச் ஒர்க் சாரீஸ்ன்னு போட்டிருந்தோம். அதில் கலராக இருந்தது. இப்போ அதே மாதிரி ஒயிட்டில் வந்திருக்கு. ஃபுல் ஒயிட்டில் அந்த பேட்ச் ஒர்க் டிசைன் வரும். ஒயிட் சாரீஸ் வெரைட்டி மெட்டீரியல் மட்டும் இல்லாமல் அதில் பிளெயினாகவும் இருக்குது, டிசைன் இருக்குது, ஸ்டோன் ஒர்க், எம்ப்ராய்டிங் ஒர்க், செம்கி ஒர்க், அதே மாதிரி பிரிண்ட்டு போட்ட மாதிரி கூட இருக்குது. வீடாஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது செலக்ட் பண்ணுறதுக்கு ஒயிட்டில். ஸோ இதுவும் அந்த மாதிரி தான். ஆர்கண்டி சாரீ இது நல்லா ஸ்டிஃபாக இருந்தது.
இதுக்கு ஃபுல்லாக நமக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க, பார்டர் இருக்குது. இந்த சாரியுடைய ப்ளவுஸ்க்கு கைக்கு கூட நமக்கு அந்த பார்டர் வருது. ஸோ ஒயிட்டில் இந்த ரெட் கலரில் எம்ப்ராய்டிங் ஒர்க் ஃபுல்லாக இருந்தது. முந்தி நல்லா கிராண்டாக இருந்தது, பெரிய பெரிய மேங்கோ மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்த ஒயிட் சாரிலே இதுதான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. 860 தான் ஹையஸ்ட் ரேட் இருந்தது. ஸோ நான் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் இந்த இடத்துல வந்து வெளிப்புறம் தான் போனேன். ஸோ உள்ளே நான் பட்டுப்புடவை செக்ஷன்லாம் போகல, அங்கே கூட ஒயிட் சாரீ இருந்திருக்கும். ஸோ நாங்கள் உள்ளே போய் பார்க்கல. இந்த ஒயிட் சாரியில் வந்து ஒயிட்லேயே பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி பார்க்கும்போது நமக்கு தெரியாது, கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒயிட் பிரிண்ட் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க படம் ஃபுல்லாக. நாம் இது வரைக்கும் பார்த்த சாரீஸ் எல்லாம் வீராஸ் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. அந்தந்த செக்ஷனில் அந்தந்த மெட்டீரியல் இருக்குது. அதனால் அங்கங்கே நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் சாரீ இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மெட்டீரியலில் ஒயிட் சாரீஸ் வேணுமோ அந்த மெட்டீரியல் செக்ஷனில் போய் பார்க்கணும். இப்போ நம்ம 3rd ஃப்ளோரில் இருக்கோம். 3rd ஃப்ளோரில் இதே மாதிரி கொஞ்சம் ஒயிட் சாரீ இருந்தது. இதுக்கு முன்பு நம்ம ஒயிட் சாரீஸ்ன்னு செப்பரேட் வீடியோவே போட்டிருந்தோம். ஃப்ளோரில் இந்த செக்ஷனில் தான் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல நமக்கு இந்த ஒயிட் சாரீஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அதாவது கீழே இருக்கிற வெரைட்டியில் இருக்கிற சாரீஸ் கூட இங்கே இருந்தது. இதே மாதிரி இந்த ரூம் மாதிரி இருக்கும் 3rd ஃப்ளோரில், அங்கே கூட சில ஒயிட் சாரீஸ் இருந்தது. 3rd ஃப்ளோர் சாரீஸ் வீடியோவில் தனியாக பார்க்கலாம். இன்னும் இங்கே நிறைய வெரைட்டி சாரீஸ் வந்துக்கிட்டே இருக்குது. கிறிஸ்மஸ்க்கு இன்னும் நிறைய வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒயிட் சாரீஸ் வேணும்னா கிறிஸ்மஸ்க்காக இங்கே போய் பாருங்கள். கிட்ஸ்க்கான ஒயிட் ஃப்ராக்ஸ் இருந்தது. அதோடு கேர்ள்ஸ்க்கு ஒயிட் சுடிதார் மெட்டீரியல்ஸ் கூட இருந்தது. அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.